வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் ரகு தாத்தா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் இருக்கும் ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஸ் வந்து இருக்கும். இந்த படத்தை யார் டேர் பண்ணிக்கான நம்ம சுகுமார் அவங்க தான் வந்து டேர் பண்ணிக்கானே சொல்லாங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் விஜய் அவங்க பண்ணியிருக்கானே சொல்லாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. MS பாஸ்கர் இருக்காங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லிடுறேன், யார் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா, நம்ம MS பாஸ்கர் தாத்தாவாக வராரு நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் குறைவாக ஏற்படுதுன்னு சொல்லாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. தாத்தா கேன்சர் வந்த காரணத்தினால கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கடைசியாக வந்து தாத்தா வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ண சந்தோஷத்தை பார்த்தாங்களா பார்க்கலையா, அடுத்தது என்ன நடந்துச்சு MS பாஸ்கருக்கு தான் இந்த படத்தோட ஸ்டோரினே சொல்லலாம். இது ஒரு ட்ராமா மூவினே சொல்லாங்க. ட்ராமா மூவியாக இருந்தாலும் இந்த படத்தோட கதையை வச்சு சொல்லும் போது ஒன்லைன் ஸ்டோரியாக இதுதான். ஆனால் கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம இவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க ஹிந்தி தெரியாமல் திணறி போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த இடத்துல ஒரு லூட்டி நடக்கும். அந்த விஷயமில் வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் வயசில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. அவங்க கூட ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக. ஒரு அண்ணியாக ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அக்காவை ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு ஹஸ்பண்டாக வரவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ஒன்று இது பண்ணிகிட்டே இருப்பார். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணுவாங்க, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்பாங்க. உடனே கீர்த்தி சுரேஷ் கேட்பாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டீங்களா, முதல்ல என்னை விட உங்களுக்கு 7 வயசு ஜாஸ்தியாக தான் இருக்குது, நீங்களே கல்யாணம் பண்ணல, ஏன் என்னை கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டத்தில் இருக்க ஒரு கட்டத்தில் இப்போ தாத்தாவுக்கு வந்து கேன்சர் வருது பாருங்கள், வந்துச்சுன்னு சொன்னோன்னே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவானே சொல்லாங்க கீர்த்தி சுரேஷ். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையோட இதெல்லாம் கீர்த்தி சுரேஷ் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மாப்பிள்ளை என்ன சொல்லுவார்னா, அதாவது நம்ம வந்து இது கொடுத்துட்டு தானே உள்ளே கல்யாணம் பண்ணுவோம், வரலட்சணம் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து உள்ளே வந்து இருக்கிறக்காக அந்த வரலட்சணம் கொடுக்குற, நீ சாப்பிட்றதுக்கு நீ வந்து தூங்குறதுக்கு அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமாக கடிதம் எழுதியிருப்பார். அதெல்லாம் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் கண்டுபிடிச்சி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களே நிப்பாட்டலையே படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜெனராக எட்டு போயிருப்பாங்க. ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க கீர்த்தி சுரேஷ். அதை வந்து ஹிந்தி தெரியாத அளவுக்கு வந்து இந்த படத்தில் நுணுக்கமாக சொல்லியிருப்பாங்க. எங்கே போனாலும் ஹிந்திக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு இருக்காங்க பாருங்கள். அந்த படத்தில் வந்து சுகுமார் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சால் தான் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண முடியும் இனி வர ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹிந்தி தெரியறதுக்காக கிளாஸுக்கு போவாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஃப்ரெண்டும். அங்கே போய் சமல் ஊட்டியாக நடக்கும். அந்த இது வந்து நீங்கள் படத்தை பார்த்து கண்டிப்பாக ஃபன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடத்திடுவாங்க கீர்த்தி சுரேஷ் பிளான் பண்ண மாதிரி. கடத்தினதுக்கப்புறம் ஒரு விஷயமாக வந்து அவங்க கடைசியாக கல்யாணம் பண்ணாங்களா மாப்பிள்ளையை, கீர்த்தி சுரேஷ் வந்து மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ட்ராமா லீக் நடக்கும். படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக அவங்க அழுத்தமாக சொல்கிறது என்ன விஷயம்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து உறுதியாக சொல்கிறாங்க. ஹிந்தி வர ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் மட்டும் சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். யாரையும் உங்களை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த அடல்ட் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் காமெடியாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க சுகுமார் அவங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.